அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேருந்தே வீட்டுக்கு வெளியில் பார்க்குறப்ப வெளியில் இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாகவே நல்லா மிஸ்டாக நல்லா கூலிங்காக இருந்துச்சு. எப்போதுமே இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இப்போ இங்கே நல்லா வெதர் சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஹாட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் காலை நேரத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி இருந்ததுனால உடனே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, காலையிலேயே ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடவும் வந்துட்டேன். இந்த ஸ்டவ் ஈத்லேருந்து ஒர்க் பண்ணாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயரிங்கில் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால அதையும் சரி பண்ணியாச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டவ் நல்லாவே ஒர்க் பண்ணுது. நான் காலையிலே எழுந்திரிச்சிட்டேன்னா எப்போதுமே காஃபி போட்டு குடிப்பேன். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் காஃபியை அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால தூக்கத்தை கலைக்கிறதுக்காகவே இந்த காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற அடுத்த வேலை என்னென்னா, டிஷ்வாஷரில் நைட்டு போட்டிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ கொஞ்ச நாளாக தான் டிஷ்வாஷர் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தப்போயே டிஷ்வாஷர் வாங்கி வச்சாச்சு. ஆனால் அதை கனெக்ட் பண்ணாமே இருந்துட்டு. இப்போ கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு. ஆனால் எப்போதும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அடிக்கடி நான் எப்போதும் அப்பப்போ திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி பழகிட்டேன். அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக ஜாமான் எதுவுமே சேரவே மாட்டேங்குது. அதனால முக்கியமாக நைட்டில் நிறைய திங்ஸ்லாம் சேர்றப்ப அதை கழுவுறது கிடையாது. அப்படியே டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சுருவேன். மற்ற நேரத்தில் டே டைம்லலாம் பெருசாக அந்த திங்ஸ் எதுவுமே சேர்றது இல்லை. அப்படிங்கிறதுனால டிஷ்வாஷர் பகல் நேரத்தில் எப்பயும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பகலில் உள்ளதெல்லாம் போட்டு வச்சுட்டு நைட்டு கழுவுறதுக்கும் எனக்கு அந்தளவுக்கு மனசு வராது. எல்லாமே உடனே வாஷ் பண்ணி வச்சிடணும். சிங்கில் எது இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. க்ளீனாக வச்சுருக்கணும். அப்படிங்கிறதுனால உடனே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். இந்த டிஷ்வாஷரில் சில்வர் பிளேட்ஸ் அப்புறம் கிளாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பர் க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு டாட்ஸ் கூட இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். இந்த இட்லி பாட் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கரையாகவே இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு டைம் நல்லா தீஞ்சிருச்சு. இட்லி வச்சது மறந்துட்டு அப்படியே போயிட்டேன். அது அப்படியே அடியில் தண்ணியெல்லாம் சுண்டி போய் தீஞ்சதுனால கரையாகவே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ்வாஷர்லேருந்து அன்லோட் பண்ண எல்லா திங்ஸையும் எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் அங்கங்கே எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சுட்டாலே நமக்கு கிச்சனே ஓரளவுக்கு நல்லா க்ளீனான மாதிரி இருக்கும். நான் நைட்டு வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த சிங்க்குக்கு பக்கத்துலேயே தான் நான் கவுத்து வச்சுருப்பேன். அதையுமே நான் எடுத்து வச்சுருவேன். கையால் கழுவுற பாத்திரம் எல்லாமே அங்கே பக்கத்தில் கவுத்து வச்சுருப்பேன். அதையுமே காலையில் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் கிச்சன் நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோஸ் கோல்ட் கலரில் இருக்கிற இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் நான் டிஷ்வாஷரில் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது போடுறது கிடையாது. சப்போஸ் போட்டோன்னா இதோட கோட்டிங் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. அதனால நான் போடுறதில்ல. ஆனால் ஒரு 2-3 தடவை நான் போட்டிருக்கிறேன். போட்டப்போ ஒன்றும் ஆகலை. நல்லாவே க்ளீனாக தான் வந்தது. நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் கிடையாது. இன்ஸ்டன்ட் பரோட்டா வீட்டில் இருக்குது. சரி, நம்ம ஒரு பன்னீர் கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பன்னீர் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சமாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு பன்னீர் புர்ஜி மாதிரி தான் செய்ய போகிறேன். இந்த ஜன்னல் வழியாக கொஞ்சமாவது காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜன்னலை திறந்து வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்.
ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கிப்போம். வெங்காயம் வந்து நல்லா குயிக்காக வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பன்னீர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குற தேவையில்லை. இதே வந்து சிக்கனில் இல்லை மட்டனில் நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் 2 தக்காளி மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது கூடவே வந்து சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா வந்து உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் வந்து மல்லித்தூள், அப்புறம் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். மல்லி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கி வரப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாவே சூப்பராக வந்து கொதிச்சு சூப்பராக கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பன்னீர் வந்து சேர்க்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவியை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து பன்னீர் க்யூப்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து உதிர்த்து விட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்தது தான். ஹோம்மேட் பன்னீர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி ஈஸியாக உதிர்க்க வரும். இப்படி உதிர்த்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கிரேவியில் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் க்யூப்ஸாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இல்லாமல் இது வந்து வேறு ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த கிரேவிக்கு வந்து மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவியில் வந்து பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு வந்து இந்த பன்னீர் கிரேவி வந்து நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் கிரேவி வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக வந்து மல்லி இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து இதில் வந்து லெமன் ஜூஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா இது கூடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் இன்ஸ்டன்ட் பரோட்டா தான் வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையில் பரோட்டா எழுந்திரிச்சு மாவு பிசைஞ்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் எப்போயாவது மட்டும் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா அப்புறம் இன்ஸ்டன்ட் சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சுக்கிறது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே லன்ச்க்கான ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி லன்ச் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தி ரைஸ் தான் செய்கிறேன். சிக்கன் மந்தி தான். ஆல்ரெடி இதோட ரெசிபிலாம் ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து நான் ரெசிபி வந்து ஆட் பண்ணலை. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால சரி பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மந்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். மந்தி செய்கிறப்ப கூடவே வந்து கிரில் சிக்கன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரில் சிக்கனும் வந்து நேற்று நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். மசாலாலாம் போட்டு நல்லாவே ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த கிரில்லில் வச்சுட்டு ஓவனில் வச்சுட்டு நான் வந்து கிரில் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபியும் நான் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அவனில் வச்சுட்டு கிரில் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவனில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து பேக் பண்ண வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து பேக் ஆகிட்டுருக்கும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த சைடில் நம்மளோட மந்தி சோறும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இன்னும் நான் வந்து ஸ்மோக் போடலை. இனிமேல் தான் வந்து ஸ்மோக் போடணும். ஸ்மோக் மட்டும் போட்டு விட்டுட்டா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து எங்களோட லன்ச் வந்து இதுதான். இந்த சைடில் நம்மளோட ரைஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம கிரில் பண்ண வச்சுருந்தோம்ல சிக்கன், அதுவுமே நல்லா சூப்பராக கிரில் ஆகி வந்துருச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். கிரில் சிக்கனோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து டைம் பார்த்தோன்னா 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா லன்ச் வந்து எப்போதும் லீவ் டைமில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுது. ஏன்னா பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் வேலை பார்க்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிரும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருக்கிறேன். மந்தி ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சாலட் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் மந்தி சாஸ், இது வந்து கிரில் சிக்கன், ஸோ மயனஸ், இதுக்கு அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். இன்ஷால்லா சாப்பிட்டதுக்கப்புறமா vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். லன்ச் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. இது என்ன அப்படின்னா குருவிக்கூடு தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். வீட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு குருவிக்கூடு வந்து இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நாளாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நம்ம வீட்டு பால் காய்ச்சினர்லேருந்தே அந்த குருவிக்கூடு இருந்துச்சு. அதை வந்து ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவர் வந்து கலைச்சிட்டார். அதாவது அன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் டைல்ஸ் போட்டிருந்தது காம்பை, அவர் வந்து அதை எடுத்து போட்டுட்டார். சரி, இந்த மரத்துலையாவது குருவிக்கூடை வந்து நம்ம செய்யலாம், திரும்ப வந்து மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குருவிக்கூடு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இவ்வளோ சிட்டுக்குருவி வந்து அந்த இடத்துல வரும். அதை வந்து கலைச்சது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த சின்ன குருவிக்கூடு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது மாதிரி 2 வந்து வாங்கியிருக்கிறேன். இதில் குருவி வருமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் எதுக்கும் நம்ம மாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மரத்தில் மாட்டி விட்டுட்டுருக்கிறேன். இது வேற மாட்டி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி 2 குருவிக்கூடு வந்து வாங்கி மாட்டியிருக்கிறேன். இது வந்து குருவி வரதா என்னன்னு தெரியல. ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருந்தது வந்து கலைச்சதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கலைக்க விட்டுருக்கவே மாட்டேன். அப்புறமா தான் வந்து அவர் கலைச்சதை நான் பார்த்தேன். அது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா திரும்ப அன்றைக்கி நைட்டு வந்து குருவிலாம் அங்கே தேடி வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி 2 வந்து வாங்கி மாட்டியிருக்கிறேன். இன்னும் 2 வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், வரல இன்னும். இன்ஷால்லா குருவி வரதா என்னன்னு தெரில. வந்து இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நைட் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களை அழைச்சிட்டு வெளியில் வந்தாச்சு. இங்கே வந்து கேஎல்சிசி கிட்ட வாட்டர் டான்ஸ் தான் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே வாட்டர் டான்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி ஒரு விலாக்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கேஎல்சிசி விலாக்லேயும் வந்து நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வாட்டர் டான்ஸ் பார்க்க தான் வந்து வந்திருக்கிறோம். இங்கே 8 மணி போல் வந்து வாட்டர் டான்ஸ் எப்போதுமே இருக்கும். 8 மணி, அதுக்கப்புறம் 9 மணிக்கு. இந்த மாதிரி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இருக்கும். 7 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனால் 7 மணிக்கு வந்து வாட்டர் டான்ஸ் வந்து மியூசிக்கோடு இருக்காது. அந்த மியூசிக்கோடு இருக்கிறது வந்து 8 மணி, 9 மணி, 10 மணி அந்த மாதிரி வந்து 3 தடவை வந்து இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்து அந்த மியூசிக்கோடு வந்து அந்த வாட்டர் டான்ஸ் இருக்கும். யாரெல்லாம் இதை வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.